இப்போ நம்ம ஒரு கம்பெனி வந்து டேலில ரன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, நம்மளோட ஆஃபீஸ்லயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியா இருப்பாங்க. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் தனியா இருப்பாங்க. அக்கவுண்டிங் ஃபுல் மெயின்டனன்ஸ் பண்றதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஸோ, இப்போ ஒரு டெப்போலயும் வந்து ஒரு 10 பேர், 15 பேர் வந்து வேலை செய்யவும் சான்ஸ் இருக்கு. அப்படி வொர்க் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ன்னு எடுத்துட்டோம்னா, அவங்க வந்து சேல்ஸ் என்ட்ரி மட்டும் தான் போடணும். வேற பர்ச்சேஸோ, இல்ல வேற ஏதாவது என்ட்ரிஸோ அவங்க ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக தனியா வந்து நம்ம செக்யூரிட்டி கண்ட்ரோல் செட் பண்ணியிருப்போம். அதாவது அந்த இப்ப சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டேலி கம்பெனி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேட்கற மாரி. அதாவது இப்ப நான் கம்பெனி ஓப்பன் பண்றேன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம ஃபுல் ஆக்சஸ் மட்டும் நம்ம குடுத்துருப்போம். இப்ப சேல்ஸ்னா, சேல்ஸோட ஆக்சஸ் மட்டும் நம்ம குடுத்துருப்போம். இதே பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அவங்க பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறதுக்கு உண்டான ஆக்சஸ் மட்டும் இருக்கும். அக்கவுண்ட்ஸ்னா, அவங்க மோஸ்ட் ஆஃப் எல்லாம் மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த எல்லா மெயின்டனன்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே ஆக்சஸ் குடுத்துட்டு, இந்த டெலீட் ஆப்ஷன், கேன்சல் ஆப்ஷன் அது வராத மாரி நம்ம குடுப்போம். ஸோ, இந்த மாரி தனித்தனியா நம்ம எல்லாருக்குமே ஸ்டார்ட்டிங்ல ஒரு கம்பெனிக்கு செட் பண்ணியிருப்போம். இதே மாதிரி இப்ப நீங்க இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்றீங்க. இல்ல இன்னொரு கம்பெனியே வந்து நீங்க சைட்ல ரன் பண்ண போறீங்க. அதுவும் வந்து டேலில நீங்க யூஸ் பண்ண போறீங்க. இன்னொரு கம்பெனி இப்ப இதிலயே நீங்க கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, என்ன ஆகும்னா, இப்ப நம்ம ஆஃபீஸ்ல ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. 50 பேருக்கும் வந்து நம்ம எப்பவோ ஸ்டார்ட்டிங் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது யூசர் நேம், பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்போம். அப்ப புதுசா இப்போ இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது, அதுக்கும் வந்து உட்கார்ந்து 50 பேருக்கும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறது டைம் வேஸ்ட். ஸோ, அதுக்கு பதிலா நம்ம இங்க கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ, அந்த டைம கன்சியூம் பண்றதுக்காக இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ, அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ, இப்ப வந்து நான் இந்த கம்பெனிக்கு வந்து இன்னும் யூசர் நேம், பாஸ்வேர்ட் செட் பண்ணல. நான் இப்ப செட் பண்றேன். ஸோ, இதுல மோஸ்ட் ஆஃப் கம்பெனில போயிட்டு, அல்டர் போயிட்டு, இந்த இடத்துல கண்ட்ரோல் ஆக்சஸ் இருக்கு இல்லையா? இத வந்து நான் எஸ் குடுத்துக்கிறேன். இப்ப இது வந்து கம்பெனிக்கு. இது இது இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னா, அட்மின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஏன்னா, அவங்களுக்கு ஃபுல் ஆக்சஸுமே இருக்கும். அண்ட் மெயின் ஒன் திங் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு கம்பெனிக்கு இந்த அட்மின் யூசர் நேம் மறந்துட்டோம் அப்டின்னா, அது எடுக்கிறது வந்து நமக்கு கஷ்டம். நம்ம இங்கேயே கிரியேட் பண்ணும்போதே நமக்கு இங்க வார்னிங் மெசேஜும் வந்துரும். "ஃபர்கெட்டிங் யுவர் பாஸ்வேர்ட் வில் ரிட்டர்ன் யுவர் டேட்டா இன்ஆக்சஸிபிள்." அதாவது மறந்துட்டோம்னா, ஓப்பன் பண்ண முடியாதுங்கிற வார்னிங் மெசேஜும் இங்க நமக்கு வந்துரும். நம்ம ஃபர்ஸ்ட்டு அட்மினுக்கு இது யூசர் நேம் கிரியேட் பண்ணா தான், யூசர்ஸுக்குமே நமக்கு அலோவன்ஸ் கிடைக்கும். இப்ப மேல வந்து நான் கம்பெனி அப்படிங்கிறத போய்க்கிறேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஜஸ்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரோல்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிறதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ, இப்போ வந்து ஒரு டேட்டா என்ட்ரிக்கு நான் யூஸ் பண்றேன். டேட்டா என்ட்ரிக்கு பிபி அப்படிங்கிறத நான் குடுத்துர்றேன். ஸோ, அனதர் டேட்டா என்ட்ரி நான் ஓப்பன் பண்றேன். ஸோ, இந்த மாரி நான் ஒரு 2 செக்யூரிட்டி கண்ட்ரோல் கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ. கிரியேட் பண்ணி நான் சேவ் பண்ணிட்டேன். இப்ப இந்த கம்பெனி நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். இப்ப நான் வந்து அட்மினோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நான் குடுக்குறேன். ஸோ, இப்போ இந்த கம்பெனிக்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதாவது அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டும் செட் பண்ணியிருக்கோம். 2 பார்ட்டிக்குமே வந்து 2 யூசர்ஸுக்குமே நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்ப நான் இதிலேயே வந்து ஃப்ரெஷ்ஷா இன்னொரு கம்பெனி நான் கிரியேட் பண்ண போறேன். இங்க மேல வந்து கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல டெஸ்ட் டேட்டா 1 அப்படிங்கிறது நான் சும்மா டெமோக்காக கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு, இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரோல் ஆக்சஸ் கம்பெனில நான் எஸ் குடுக்கல. ஜஸ்ட் நான் கம்பெனி மட்டும் தான் நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இப்ப நான் அத க்ளோஸ் பண்றேன். இப்ப வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி கண்ட்ரோல் கம்பெனில வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ஸு. இந்த டெஸ்ட் டேட்டாங்கிறதுல வந்து நான் எதுவுமே செட் பண்ணல. பட் எனக்கு வந்து இப்போ நான் அதில கிரியேட் பண்ணியிருக்கிற எல்லா யூசர் அண்ட் பாஸ்வேர்டும் எனக்கு இந்த டெஸ்ட் டேட்டாலயே வரணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன ரெடி பண்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேக்கப் எடுத்து வைக்கிறது மஸ்ட். ஸோ பேக்கப் நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா, இந்த வந்து பாத் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இந்த டேட்டா வந்து எந்த பாத்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது வந்து டேட்டா பாத் நீங்க எங்க போய் பார்க்கலாம், உங்களுக்கு இங்கேயே வியூ ஆகும். சில 7.0 டெமோ டேட்டால டெஸ்ட் 1ல நான் இத வச்சிருக்கேன். ஸோ இத நீங்க அப்படியே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். எங்கன்னா இங்க மேல டேட்டா அப்படின்னு போனீங்கன்னா, இதுல வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து 7.0ல இந்த ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க நார்மலா 7.0க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் டேட்டா பாத் அப்படிங்கிறது அதுவே எடுத்துட்டு வந்துரும். இந்த விஷன்ல வந்து இந்த கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு உள்ள போனா தான் கம்பெனி டேட்டா பாத் அப்படிங்கிறது உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இத வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு இத அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபோல்டர நீங்க ஜஸ்ட் பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி சி டிரைவ்ல தான் C drive ல இருக்கு. 7.0 ல தான் 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 இருக்கு. 7.0 ல தான்
ஸோ டெமோ டேட்டாக்குள்ள டெஸ்ட் டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இதுக்குள்ள தான் வந்து நான் 2 கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா 2 கம்பெனிஸோடைய நேம்ஸை வந்து நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நேம்ஸ் அண்ட் நம்பர், அதாவது இப்போ இந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல் கம்பெனிக்கு பக்கத்துலேயே வந்து இந்த சென்டரில் உங்களுக்கு நம்பர் வியூ ஆகும் இல்லையா, இந்த நம்பர் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் என்ன நம்பர் அப்படிங்கிறது. ஆல்ரெடி செக்யூரிட்டி வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து 3 அப்படிங்கிற நம்பரில் எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பரில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோல்டரில் 3 அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி செக்யூரிட்டி கண்ட்ரோல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே போயிட்டு நமக்கு வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம காப்பி பண்ணணும். அது என்ன ஃபைல்னா இந்த இடத்துல கம்பெனி டாட் 1800ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டர் இந்த ஃபைலை வந்து நம்ம காப்பி பண்ணணும். நான் இப்போ வந்து கண்ட்ரோல் C கொடுத்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கப்புறமா இந்த நம்பருக்குள்ளே போகிறேன். இதுதான் வந்து புதுசாக நம்ம கிரியேட் பண்ணிக்கிற டெஸ்ட் 1 கம்பெனி. இதுலையுமே கம்பெனி அந்த ஃபைல் வந்து சேம் இருக்கும். பட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அங்கே இருக்கிற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து இதில் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த இதில் வந்து நான் இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி இருக்கிறதுனால எனக்கு ரீப்ளேஸ் கேட்கும். நான் வந்து இதில் ரீப்ளேஸ் கொடுத்துட்றேன். ரீப்ளேஸ் இப்போ கொடுத்துட்டேன். இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன கம்பெனி ஓப்பன் பண்ணுறேன்னா டெஸ்ட் டேட்டா. இந்த டெஸ்ட் டேட்டாக்கு நம்ம செக்யூரிட்டி கண்ட்ரோல் கொடுக்கல. நான் ஜஸ்ட் அந்த ஃபைல் மட்டும் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் என்ட்ரு கொடுத்தேன்னா உங்களுக்கு அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்துடும். இப்போ இதில் போய் அந்த நம்ம 2 யூசர் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதுவும் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா, இதுலேயே வந்து உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்துடும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி நேம் முதற்கொண்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். அதாவது கம்பெனி ஃபீச்சர்ஸ் மொத்தமாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கண்ட்ரோல் கம்பெனிங்கிறது நேம் அப்படியே வியூ ஆகும். இதில் நீங்கள் போயிட்டு என்ட்ரியில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டரில் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேம் என்ன நேம் வேணுமோ நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம் இந்த இதில். இது வந்து செக்யூரிட்டி கண்ட்ரோலுக்கு மட்டும் கிடையாது. உங்களுக்கு இப்போ நீங்கள் F11 ஃபீச்சர்ஸில் ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு அது வந்து அப்ளிகபிள் ஆகும். அங்கே என்ன ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ, நீங்கள் அந்த ஃபைல் அந்த கம்பெனி ஃபைலை காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இதுலேயுமே வந்து வியூ ஆகும். அந்த கம்பெனியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஃபிகர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ, அது அப்படியே புதுசா நீங்க கிரியேட் பண்ணிக்கிற கம்பெனிலேயே உங்களுக்கு வந்துரும். அதுக்கு தான் இந்த ஃபைல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 2க்குமே உங்களுக்கு சேம் நேமோட வியூ ஆகும். நீங்க புதுசா ஒரு கம்பெனி கிரியேட் பண்றீங்க. அதுக்கு செக்யூரிட்டி கண்ட்ரோல் எல்லாம் மறுபடியும் மேனுவலா பண்றதுக்கு பதிலா, நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு நீங்க உள்ள போயிட்டு, இப்போ கம்பெனி நேம நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா எந்த என்ட்ரீஸ், லெட்ஜர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த கம்பெனி நேம சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க உங்களோட டே டு டே என்ட்ரீஸ் ஒர்க் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.